10 நிமிஷத்தில் செய்கிற ஒரு ஃபுசிலி பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபுசிலி பாஸ்தா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு எவ்வளோ பாஸ்தா வேணுமோ அதை போட்டுட்டு கூடவே ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கும், அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு பாஸ்தாவை தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் வந்துட்டு பெருசாக அதாவது ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ண வெங்காயம் கேப்சிகம் வந்து சேர்த்துக்கிறேன். ஆதி வெந்ததுக்கப்புறம் நான் சில்லி கார்லிக் சாஸ் வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் காரமும் உங்களுக்கு ஃப்ளேவரும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வடிகட்டின பாஸ்தாவும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிம்பிளான இட்டாலியன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.